ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்லேயே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் வந்து டைலரிங் ஃபீல்டில் கடந்து வந்த பாதையை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்ணி வரோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. டைலரிங் ஃபீல்டில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நம்ம இருக்கிற ஃபீல்டு அதாவது இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறோம், அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து எதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி வர வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு டைலரிங் கிளாஸ்க்கு போகணும்னு ஒரு ஆசை. அப்போது சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் நான் வந்து சரி தம்பி வந்து 5 மாதத்து குழந்த பெரியவர். அப்போ தான் வந்து சரி போகணும், ஆனால் குழந்தையும் யார்கிட்டையும் விட்டுட்டு போகக்கூடாது, நம்மளே வச்சுக்கணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து அப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு சைக்கிள் ஒன்று இருந்துச்சு. அந்த சைக்கிளில் வந்து தம்பியை வந்து எதிர்க்க கூடை இருக்கும், அந்த கூடையில் வந்து சுற்றி வந்து டவல் போட்டுட்டு சென்டரில் உட்கார வச்சு கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான். அவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அதனால் வந்து அவங்கக்கிட்டே போயிடலாம். அப்போ தான் வந்து நமக்குமே கொஞ்சம் ஏதாவது டவுட்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சம் இல்லாமல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்டே போயிட்டேன். நான் வந்து டைலரிங் கிளாஸ் போகும்போது அவங்கக்கிட்ட அப்போவே வந்து 400 அதாவது ஸ்டிச்சிங் வந்து 400 வந்து அவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு கூலி. அப்போ போயிருந்தேன். 1 மாதம் தான் போயிருந்தேன். 1 மாதத்துலேயே வந்து முடிஞ்ச வரைக்கும் சாதா ப்ளவுஸு கட்டிங்கு ஸ்டிச்சிங் வந்து கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஸ்டார்டிங் வந்து எப்பயுமே வந்து எங்கேயுமே சரி தான். என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நீ போயிட்டு பின்பக்கம் மடித்து தைச்சிட்டு வா, போய் 2 டாட்ஸ் பிடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு வா, இப்படி தான் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க இல்லையா. அப்படி தான் எனக்குமே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எந்திரிச்சு போடுற மாரி இருந்துச்சு. அப்போவே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அப்போ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க கேட்கும்போதே நான் சொல்லியிருக்கேன். அதாவது அவங்க ஒரு விஷயம் சொல்லும்போதே அடுத்து என்னக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இதை போய் முடிச்சுட்டு வாடி அப்படின்வாங்க. இல்லைக்கா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அப்போயே நானும் அதையும் சேர்த்தே முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து நான் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டேன். அப்போவே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 9 மாதமாக வந்து கிளாஸுக்கு வராங்க. அவங்களாம் இன்னும் இது வரைக்குமே வந்து அந்த அளவுக்கு தைக்கலை. நீ இப்போ தாண்டி வந்து என்ன ரொம்ப ஆர்வமாக நீயும் சீக்கிரமாக கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்ட. இப்போ வந்து சாதா ப்ளவுஸு நானே கட்டிங் போட்டு நானே ஸ்டிச்சிங் பண்ணுவேன். அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து மிஷினில் என்றைக்கு உட்கார வச்சாங்களோ அன்றைக்கே வந்து வீட்டில் வந்து மிஷின் வாங்க அந்த அளவுக்கு என்கிட்ட அப்போ பைசா இல்லை. ஆனால் மிஷின் வாங்கணுன்ற ஒரு குறிக்கோள் மட்டும் இருந்துச்சு. அப்போவே என்ன பண்ணிட்டேன், செயின் வச்சுருந்தேன் கையில். அந்த செயினை எடுத்துகிட்டு போய் அந்த அக்காக்கிட்ட சொல்லிட்டேன், அக்கா எனக்கு நீங்கள் மிஷின் வாங்கி கொடுத்துருங்கக்கா, இன்றைக்கி என்னை மிஷினில் உட்கார வச்சுட்டிங்க, நான் வீட்டில் போய் ஒரு அந்த ப்ளவுஸை நான் தச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி வாடின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போய் அப்புறம் மிஷின் வாங்குகிற இதுக்கே போயிட்டு நான் செயினை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு சின்ன மிஷின் தான் வாங்கியிருந்தேன். அப்போவே அங்கேவே அடகு வச்சுட்டு அப்புறம் அங்கே வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. வாங்கி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து எனக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாமே வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அங்கே வந்து சொல்லி தரதை நான் வீட்டில் வந்து அதேவே நானும் ஒரு கட்டிங் போட்டு நான் ஒரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுவேன். இதுவுமே எனக்கு வந்து ரொம்பவும் என்னுடைய வேலையை வந்து இன்னும் வந்து வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் வந்து சீக்கிரமாகவே என்னால் கற்றுக்க முடிஞ்சது. ரீசன் அதனால தான். சீக்கிரமாகவே எனக்கு வந்து தைக்கணும், நான் நல்லாவே ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வந்து எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இப்படி பழகிற நேரத்தில் வந்து கொஞ்சம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து துணி கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் கொடுத்தாங்க, நல்லா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். செகண்ட் டைம்னும்போது எனக்கு இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் ஒரு சிலது ஞாபகம் இல்லை. இது வந்து நான் சொல்கிறது எப்படியும் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இது ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் நான். என்ன பண்ணியிருந்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, ப்ளவுஸ் வந்து சரியில்லை, எனக்கு வந்து நீங்கள் வேறு ப்ளவுஸ் எடுத்து தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சாதா ப்ளவுஸ் தான், வேறு ப்ளவுஸ் எடுத்து தைச்சி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. எத்தனை ப்ளவுஸுன்னு பார்த்தோன்னா 3 ப்ளவுஸு. அப்போல்லாம் வந்து ப்ளவுஸ் விலைலாம் அதிகம் கிடையாது, கம்மி தான். தையக்கூலியுமே வந்து எவ்வளோ வாங்கியிருந்தேன்னா 25 ரூபா 30 ரூபாயே தெரியல, சாரி 50 ரூபா தையக்கூலி. சாதா ப்ளவுஸு 50 ரூபா. நான் ஏன் 25 ரூபா 30 ரூபான்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து இதை நான் சொல்லி முடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அதை நான் சொல்லிடுறேன். வந்து ப்ளவுஸ் எடுத்து என்ன தைக்க சொல்லிட்டாங்க. அப்போது
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க என்னை திட்டுவாங்க அப்படின்ட்டு நான் காமிச்சிக்காமையே 3 ப்ளவுஸு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துட்டேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு அனுபவம். அதனால் வந்து இந்த மாதிரி ஃபால்ட் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் அதை வந்து எனக்கு ஒரு அனுபவமாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நான் என்ன எதனால் வந்து ரூ. 30 ரூ. 40 அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நான் நல்லாவே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், என்னால் 1 மாதத்துக்கு மேலே போக முடியுன்ற சூழ்நிலை வந்து இல்லை. பையன் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆரம்பிச்சிட்டான். அவனை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சரி வேண்டாம் நின்றுடலாம், ப்ளவுஸ் தான் தைக்க கற்றுக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடுச்சு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு தையல் கிளாஸ் பழக சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நீ நல்லாவே ஸ்டிச் பண்ணுற, எனக்கு வேணால் பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட்டு தைச்சி தரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே என்ன சொல்லிட்டேன், சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து என்னால் தைக்க முடியுன்ற நான் யோசிக்கவே இல்லை. நான் ஏன் வந்து சரி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ தான் வந்து பிகினர் ரேஞ்சில் இருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து தைக்க பழகுறோம். இப்பயே வந்து நம்மக்கிட்ட அவங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதை வந்து யோசிக்காமல் சரின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு நல்ல புத்திசாலிக்கு அழகு. எதனால் அப்படின்னா, இப்போ தான் வந்து பிகினராக இருக்கோம். நல்லாவே வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸ்டிச் பண்ணுவோம் அவ்வளோதான். அப்படின்னும்போது நம்மக்கிட்ட வந்து அவங்க ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது, நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நமக்கு சொல்லி கொடுக்காத ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன கரெக்ஷன் இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? அதனால் வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து கிளாஸுக்கு வந்து வர்றதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. அவங்க நான் சரின்னு சொன்ன உடனேவே எனக்கு அப்போவே வந்து ஒரு 4 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வரும்போது நீ இதை தச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரேட்டு எவ்வளோன்னு கேட்கும்போது, சாதா ப்ளவுஸ்க்கு ரூ. 25, லைனிங் ப்ளவுஸ்க்கு ரூ. 50 சொல்லியிருந்தாங்க. லைனிங் ப்ளவுஸ்க்கு ரூ. 50 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து தையக்கூலி அந்த டைமில் வந்து எவ்வளோ வாங்கியிருந்தோம் அப்படின்னா, சாதா ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் ரூ. 100, சாதா ப்ளவுஸ் ரூ. 50. அப்போ வந்து அந்த நான் கற்றுக்கின டைமில் வந்து அவ்வளோதான் வந்து வாங்கியிருந்தாங்க. அதனால் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ப்ளவுஸ்க்கு அவ்வளோதான் வாங்கியிருந்தாங்க. அதனால் வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சாதா ப்ளவுஸ்க்கு உனக்கு வந்து ரூ. 25, லைனிங் ப்ளவுஸ்க்கு ரூ. 50 தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, சும்மா இருக்கிறதுக்கு நமக்கு வேலையும் வந்து பழகின மாதிரி ஆகிடும், நம்மளும் ஒரு காசு வந்து சம்பாரித்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? இப்படியுமே வந்து நான் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக எப்படி தைக்கணுன்றதையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். சீக்கிரமாக வந்து ஒரு சின்ன சின்ன ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் அவங்க கொடுத்து அதை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 2 கரெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் வந்து அதை அவங்க சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு வெட்டி தரும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இதை வந்து நீ இதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோ, இதை வந்து இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்கக்கா நான் மாற்றிக்கிறேன்க்கா, சரிக்கா நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ளவுஸில் வந்து அந்த கரெக்ஷனை வந்து சரி பண்ணி அவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது அவங்களுக்கு ஓகேவாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன ப்ராப்ளத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நீ இப்படி மாற்றிக்கோப்பா, இது வந்து இந்த மாதிரி வரக்கூடாது, இது இப்படி மாற்றிக்கோ அப்படின்னாங்க. ஓகே சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்கிட்ட எல்லாமே கரெக்ஷன் சொன்னாங்களே தவிர, அது ஆனால் ப்ளவுஸ் எல்லாம் வந்து பரவாயில்ல, எது பிரிச்சுலாம் செய்ய தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும், ஆனால் அடுத்த வாட்டி நீ தைக்கும்போது இதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோ, இதை வந்து இப்படி பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இதுலேயுமே நான் வந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் எனக்கு வந்து அவங்க சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க. இதையுமே நான் கற்றுக்குறேன் இல்லையா? இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ரெகுலராக தைக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா? நான் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ நான் ஒரு நாளைக்கு அவங்க 4 ப்ளவுஸ், 5 ப்ளவுஸ், 6 ப்ளவுஸ் இப்படி வந்து கட் பண்ணி தைக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து நல்லாவே வந்து ட்ரைன் அப் ஆகிட்டேன். என்ன மிஷின்னு பார்த்தோன்னா, சின்ன மிஷின் தான், நார்மல் பெடல் மிஷின் தான். ஸ்டார்டிங்கில் வந்து பெடல் மிஷின் தான் வச்சு தைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நாளாக வந்து உடம்பு ஒன்றும் முடிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு சின்னதாக மோட்ரு ஒன்று செட் பண்ணிக்கிட்டேன். அதில் தான் நான் வந்து ஆரம்பிக்க முதல் படியை வந்து நான் அதில் தான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் இல்லையா? நல்லா சம்பாரித்து கொடுத்தது, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங்கே பிகினர் ரேஞ்சில் இருக்கும்போதே
வந்து நமக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் வந்து இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கில் மட்டும்தான் இருக்கும். நான் எதனால் வந்து என்னுடைய பயணத்தை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து பிகினராக இருக்கிறவங்க நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த வேலை வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கஸ்டமரே இல்லை, நம்ம வந்து எப்படி வந்து நம்ம இந்த ஃபீல்டில் வந்து முன்னேறி வர்றது இப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இது ரொம்ப டஃப்பான வேலை போல இருக்குது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போடுறவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால, இது போலலாம் வந்து எனக்கு வந்ததுனால வந்து நான் எதிலையுமே வந்து துவண்டு போகவே இல்லை இல்லையா. என்னுடைய வேலையும் நான் வளர்த்துக்கிட்டேன், என்னுடைய அறிவையும் நான் வளர்த்துக்கிட்டேன், எனக்கு 10 ரூபா நான் சம்பாதிக்கிறதையும் நான் வந்து அதிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்படி தான் நான் பழகுனதுனால தான் எனக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாகவே வீட்டில் நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் ஒரு டைலரிங் ஃபீல்டில் வந்து ஒரு வேலையை நீங்கள் பழகும்போது, நீங்கள் வீட்டில் நீங்கள் பழகும்போது ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம பழகின உடனேவே வீட்டில் நீங்கள் அதிகமாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இந்த பொண்ணு நிறைய ப்ளவுஸ்லாம் தைக்கிது, அப்போ நல்லா தைக்கிறாங்க போல இருக்குது. அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி பீஸ் ரேட்டுக்கு அவங்க ப்ளவுஸ் கொடுக்கும்போது இதையுமே நான் வந்து என்னுடைய கஸ்டமர்கிட்டையும் சரி தான், என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது போல் வந்து எனக்கு பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் கொடுக்குறாங்க, நான் அதை வாங்கி வந்து தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க யோசிப்பாங்கள்ல, அப்போ இவங்க வந்து பீஸ் ரேட்டுக்கு வாங்கி வந்து தைக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க வந்து நல்லா தைக்காமல் வந்து பீஸ் ரேட்டுக்கு அவங்க ஜாக்கெட் கொடுக்க மாட்டாங்க, நல்லா தைக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அவங்க ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசித்து இதெல்லாம் இப்படி தான் வந்து கஸ்டமரை வந்து தக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டேன் நான். பிகினராக இருக்கிற உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் ஆசைப்பட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னா, பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. நான் எதனால் உங்களுக்கு வந்து அப்பப்போ வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும், எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கவே வரல அப்படின்னா வந்து உங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட போயிட்டு, இல்லையா கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டு பீஸ் ரேட்டுக்கு வாங்கி வந்து தையுங்க. இதன் மூலிமா நீங்கள் வருமானமும் பார்க்கலாம், அவங்களும் உங்களுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்களும் சொல்லி தருவாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது இல்லாமல் வீட்டில் நீங்கள் இது போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டாண்ட பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு உங்கள்கிட்ட ப்ளவுஸ் தரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய டைலரிங் வந்து எப்படிலாம் நான் பழகினேன், அதனுடைய அனுபவம் என்ன அப்படின்றது தான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இல்லையா. இது போல் உங்களுக்கு வந்து இன்னும் வேறு என்னென்ன வேணும், இதுலேயே வந்து நிறைய விஷயம் இருக்குது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விதமாக உங்களுக்கு வந்து போட ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி முடித்த உடனே இன்னையிலேருந்தே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வீடியோவும் வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் இன்னையிலேருந்தே வந்துடும். நான் எது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோனோ இதுக்கப்புறம் வந்து டிசைன் ப்ளவுஸும் வரும். வந்து இதுக்கப்புறம் வந்து டிசைன் ப்ளவுஸ் வேணும் அப்படின்ட்டு விரும்பினவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கண்குள்ளா காட்சியாக இருக்க போகுது இல்லையா. கண்குள்ளா காட்சினாக்கா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு டிசைன் வந்து இருக்கும் இல்லையா. அதை தான் வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல டிசைன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு போடணும் ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. அதுபோல் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்குறத ஸ்டிச்சிங் பண்ணி போடலாம் இல்லையா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.